ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதில தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா நம்ம இத முடிச்சுட்டோம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கொஸ்டின சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன குடுத்திருக்கான்னா, in a right angle triangle what measures can the other two angles have? ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஒன் ஆங்கிள் ஈக்குவல் டு 90, அதர் டூ ஆங்கிள்ஸ் அக்யூட். ஒன் ஆங்கிள் ஈக்குவல் டு 90, ஏதோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரிஸ் இருக்கும். மற்ற ரெண்டு ஆங்கிளும் வந்து அக்யூட் ஆங்கிள்ஸா இருக்கும். அதர் டூ ஆங்கிள்ஸ் அக்யூட், தே ஆட் அப் டு 90 degrees. Other two angles are acute and they add up to 90 degrees. And their sum will be 90 degrees. இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Their sum equal to 90 degrees. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு இது இந்த மூணு ஆங்கிளுக்கு சேர்த்து அப்பதான் 180 வரும். ஒரு ஆங்கிள் 90, மற்ற ரெண்டு ஆங்கிளோட சம்மும் 90 வந்தாதான் உங்களுக்கு டோட்டலா ஏஎஸ்பி வந்து 180 வரும். ஏஎஸ்பின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் ஷுட் பி 180 degrees. இது வந்து யூனிவர்சல் ரூல் மாதிரி ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ரைட் triangle has one angle that measures 90 degree and two acute angles. Below are some examples of right triangles. இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, பட் இது ரெண்டும் அக்யூட் ஆங்கிள். ஏன்னா வேற கலர் யூஸ் பண்றேன். இதுவும் அக்யூட், இதுவும் அக்யூட், இது ரெண்டும் 90 டிகிரிஸ். ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்கு. பார்த்து, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இதுல ஒரு 90 டிகிரி இருக்கு, ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கு. இதுலயும் ஒரு 90 டிகிரி இருக்கு, ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கு. ஸோ அந்த அக்யூட் ஆங்கிள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேசிக்கா பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, லைக் 1 டிகிரி 879 டிகிரி அப்படிலாம் வராது எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு தெரிஞ்ச 10 டிகிரிஸ் 70 டிகிரிஸ்ல இருந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த சம் ஷுட் பி சம் ஆஃப் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 90 டிகிரிஸ் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சம் ஆஃப் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்த்தா 90 வரணும். அந்த மாதிரி என்ன பாசிபிலிட்டி வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிளும் வரைய முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப யோசிக்க தேவையில்லை இதை பத்தி. ஸோ அவன் சப்போஸ் வேற ஏதாவது கொஞ்சம் மோசமான எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட நீங்க லாஜிக்கலா யோசிச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம், எதாவது அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. பேசிக்கா இது இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அந்த மற்ற ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா 90 டிகிரி வருமானு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சும்மா வெரிஃபை பண்ணா போதும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 போயிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ். இதான் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் இருந்தா கூட, ஒரு 90 டிகிரி இருந்தா கூட ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கும். மினிமம் ரெண்டு அக்யூட் ஆங்கிள், மேக்ஸிமம் 3 அக்யூட் ஆங்கிள் இருக்கும். மேக்ஸிமம் 3 அக்யூட் ஆங்கிள்ஸ், மினிமம் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ 90 டிகிரி தாண்டி ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தா கூட, சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தா கூட, சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய ஆங்கிள், லெட்ஸ் சே 130 இருந்தா கூட மீதி ரெண்டும் அக்யூட் ஆங்கிளா தான் இருந்தாகணும். இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்பதான் 180 டிகிரின்னு வரும். சப்போஸ் இது 130, இது வந்து ஒரு 30, இது 20னா கூட இது ரெண்டும் அக்யூட் ஆங்கிள் தான். ஒரு ஆங்கிள் அப்டியூஸா இருந்து மற்ற ரெண்டு அக்யூட்டா இருக்கணும் மினிமம். ஸோ மினிமம் ரெண்டு ஆங்கிள் அக்யூட்டா இருக்கணும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ மினிமம் ரெண்டு ஆங்கிள் அக்யூட்டா இருக்கணும். ஸோ இதை வேணா கீழே தெரியுறேன், ஒழுங்கா தரல. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான், triangle in which none of the sides are equal is called a scalene triangle. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். scalene triangle என்னன்னா, ஒரு சைடும் எல்லா சைடும் each side has different length, no sides are equal. அதான் scalene triangle definition. all sides have different lengths. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். in an isosceles triangle dash angles are equal. isosceles triangle என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவல்ல, two sides are equal, two angles are equal. இதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் isosceles triangle. Two sides and two angles are equal in an isosceles triangle. Are equal in an isosceles triangle. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அழிச்சிடுறேன் இதை, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது போகலாம். சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் இஸ் எவ்வளோன்னு கேட்குறான். 180 டிகிரிஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ ஃபைனல் கொஸ்டின் போயிடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் டூ ஈக்குவல் சைட்ஸ் இஸ் கால்ட், இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் இது நம்ம ஏற்கனவே ஐசோஸ்லெஸ் என்னன்னு தெரியும். ஐசோஸ்லெஸ் என்ன அர்த்தம்னா, ட்ரையாங்கிள் வித் டூ ஈக்குவல் சைட்ஸ். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்னா, ட்ரையாங்கிள் வித் டூ ஈக்குவல் சைட்ஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் டூ ஈக்குவல் சைட்ஸ்னா எப்படி கூப்பிடலாம் நம்ம அதை? ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கூப்பிடலாம், இல்ல ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூப்பிடலாம், எப்படி வேணாலும் நீங்க கூப்பிடலாம். ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் என்னன்னா, டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். எனி triangle with two sides equalனா நம்ம isosceles triangle சொல்லுவோம். triangle are equal. அப்ப ரைட் ஆங்கிள் என்ன அர்த்தம்? ரைட் ஆங்கிள்டு triangle with two equal sides எப்படி கூப்பிடுவோம்னா, நம்ம ரைட் ஆங்கிள்டு isosceles triangle கூப்பிடுவோம். ரைட் ஆங்கிள்டு isosceles triangle
இல்லைன்னா ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படியும் கூப்பிடலாம், இப்படியும் கூப்பிடலாம், இல்லை ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கூப்பிடலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்தது இது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ 5 minutes தாண்டிடுச்சு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கேலின்னு அர்த்தம். நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஸ்கேலின்னு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் ஸ்கேலின்னு. ஒன் ரைட் ஆங்கிள் என்ன அர்த்தம்? செகண்ட் கொஸ்டின் வந்து ஒன் ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏற்கனவே படிச்சது தான் எல்லாம். ஸோ ஒன் ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பேசிக்கா ஒரு ஆங்கிள் வந்து 90 degrees, மற்ற 2 ஆங்கிளும் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர், செகண்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதோட ஆன்சர் வந்து ஸ்கேலின், ஸ்கேலின் முடிஞ்சிருச்சு. ஒன் ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒன் ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ ஒன் அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? ஒன் அப்டியூஸ் ஆங்கிள்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒரு அப்டியூஸ் ஆங்கிள்னா மற்ற 2 அக்யூட்னு அர்த்தம். அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எப்படி கூப்பிடலாம், அதை அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு கூப்பிடலாம். இஃப் அ triangle has one obtuse angle னா we call it as obtuse angled triangle. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 degrees, லெஸ் தென் 180 சம்திங். அப்படின்னா obtuse angle என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் 90 பட் அண்ட் லெஸ் தென் 180 அப்படின்னா நம்ம obtuse ஆங்கிள்னு கூப்பிடுவோம். obtuse ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் பேரு நம்ம obtuse angle triangle சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ இதை அழிச்சிடுறேன். ஸோ மோர் தென் 90 லெஸ் தென் 180னா obtuse angle. ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஒன் அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்னா அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? டூ சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். டூ சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்னா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். நான் வேற கலர் எழுதுறாங்க. So two sides are equal. If two sides are equal in a triangle, that triangle is called as isosceles triangle. Two sides are equal in a given triangle. In a triangle. அவ்வளவுதான். ஸோ இதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இதான் ஆன்சர். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன? டேரக்டா நீங்க இப்படியே மேட்ச் பண்ணிடலாம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அர்த்தம். ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து என்ன இருக்கு ஆக்சுவலா? ஓகே, இதையும் பார்த்துடலாமா? இதோட இந்த கொஸ்டின் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ 8 minutes தான் இருக்கு. ஸோ மினிமம் நான் 10 minutes போடுறேன் எப்படியாது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் த 3 sides, 3 angles, 3 vertices. 3 sides என்னலாம்? இதெல்லாம் சைட்ஸ். ஏபி, ஏசி, பிசி இதெல்லாம் தான் சைட்ஸ். ஸோ ஏபி, ஏசி, பிசி. ஸோ 3 sides என்னன்னா ஏபி, ஏசி, பிசி, அவ்வளோதான். தீஸ் ஆர் த 3 sides ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. 3 angles என்னலாம்? ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, அவ்வளோதான். ஸோ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் இப்படி தான் நீங்கள் டினோட் பண்ணணும். ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. சப்போஸ் இந்த எதுவுமே தெரியல, இந்த ஆங்கிள்லாம் எப்படி உங்களுக்கு எழுதுறது தெரியலன்னா என் பழைய பிளேலிஸ்ட்டை பாருங்க. யூடியூப் சேனல்ல ஒரு பழைய பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போன டேர்ம்ல நான் ஜாமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதில் இன்னும் கிளியரா எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 3 vertices என்னலாம்? 3 verticesனா ஃபர்ஸ்ட் என்னது? வெர்டிசஸ்னா வெர்டெக்ஸ்னா என்ன அர்த்தம்? மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட்ஸ்னு அர்த்தம். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட்ஸ். வெர்டெக்ஸோட மீனிங் இதுதான். வெர்டெக்ஸ்னா மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட்ஸ். 2 லைன் செக்மெண்ட்ஸ் இல்ல 2 லைன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல 2 லைன்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப அது டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. பேசிக்கா ஏபி இப்போ வெர்டெக்ஸ் இது ஏ ஒரு வெர்டெக்ஸ். ஏன்னா ஏபி அண்ட் ஏசி மீட்ஸ் அட் பாயிண்ட் ஏ, அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ ஏ இஸ் அ வெர்டெக்ஸ் சின்ஸ் ஏபி அண்ட் ஏசி இன்டர்செக்டட் பாயிண்ட் ஏ. மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட்ஸ் சொல்லலாம், இல்ல இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ வெர்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்டிசஸ், ஓகேவா? நிறைய வெர்டெக்ஸ் இருந்தா நம்ம வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ இங்க 3 வெர்டெக்ஸ் இருக்கு, அதனால நம்ம வெர்டிசஸ்ன்னு சொல்றோம். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் ஏபிசி ஆர் வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏ கமா பி கமா சி பாயிண்ட்ஸ் ஏபிசி ஆர் வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேவா? ஸோ இதை நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம்,
அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸசைஸ் 4.1 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபோர்த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.